வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கேடி த டெவில் அப்படின்ற கன்னட மூவி. இந்த படம் ZEE5 ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. துருவ் சர்ஜா தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் சுமார் ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் மூவி. கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கெரசின் டீலராக இருக்காரு. சின்னதாக திருட்டு வேலைகள் அப்படின்றதும் பண்ணிட்டு இருக்காரு. இதனாலேயே அவங்க அண்ணனுக்கு இவரை பிடிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோவோ தன்னோட அண்ணனோட பாசத்துக்காக ரொம்பவே ஏங்கி போயிருப்பார். அதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டெரரான கேங்ஸ்டர் தான் நம்ம சஞ்சய் தத்தை நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கும் சஞ்சய் தத்துக்கும் ஒரு கிளாஷ் உண்டாகுது. அதன் விளைவு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. KGF வந்தது அதே ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி நரேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய படங்களில் பண்ணிட்டாங்க. அந்த வரிசையில் இந்த படத்தையும் சேர்த்துக்கலாம். ஆலி யார் தெரியுமா, அவனோட அருவாக்கு என்ன மகிமை இருக்கு தெரியுமா, ஆச்சா பூச்சா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை தொடங்குது. பட் ஒரு டிபிக்கல் மாஸ் மூவியாக பார்க்கும்போது இந்த படத்தில் ஏகப்பட்ட மாஸ் சீக்வன்சஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒத்த ஆளா சுமார் 100-150 பேரை நம்ம ஹீரோ வந்து சாத்துன்னு சாத்துறாரு அண்ட் வெட்டி வீசுறாரு. அது எல்லாமே கொஞ்சம் ராவாக தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சஞ்சய் தத்துக்கான மாஸ் போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த தியேட்டர் ஃபைட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. பட் கிளைமேக்ஸில் சின்னதாக நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. மேபி பார்ட் 2ல் அதுக்கான கனெக்ஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். 90s காலகட்டத்தில் வந்த டிபிக்கல் மாஸ் கமர்ஷியல் படங்கள் மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் போகும். அதுலயும் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் பயங்கர கொடூரமா இருந்துச்சு. பொதுவா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல கத்திக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது காமன். ஆனா இதுல லவ் சீக்வன்சஸ்லயும் அதே டோன்ல கத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஃபீல் கொடுத்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு கேங்ஸ்டர் டிராமா. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரினஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.